வணக்கம், நான் சோஃபியா. இன்னைக்கு ஒரு டவுட் ஒரு சகோதரி கேட்டிருக்காங்க. அதாவது செஸ்ட்டுக்கும் பஸ்ட்டுக்கும் என்ன டிஃப்ரெண்ட், ஏன் இல்லை ஒரு சில டெய்லர்மார் பஸ்ட் அளவு மட்டும் எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் நான் உங்களுக்கு சொல்றது என்னன்னா, செஸ்ட் அப்படின்னு சொல்லல நம்ம நீங்க இந்த கையை தூக்கிட்டு ரெண்டு கையை மேல தூக்கிட்டு இந்த ரெண்டு ஆம் இருக்குது, இதுக்குள்ள நம்ம இந்த அக்குன்னு சொல்லுவோம், இதுக்குள்ள டேப் இப்படி சுத்திட்டு ரவுண்ட் அப் பண்ணிட்டு இங்க நான் மார்க் பண்றத செஸ்ட் அளவு. பஸ்ட் அளவு எடுக்கணும் அப்படின்னு சொன்னா நம்மளோட அந்த மார்பகருக்கு இந்த இடத்துல இப்படி டேப்பை வச்சு இந்த பஸ்ட்ல எடுக்கணும். இதுதான் பஸ்ட் அளவு. இந்த ரெண்டுக்கு என்ன டிஃபரெண்ட் அப்படின்னா, எப்பவுமே நம்ம இப்ப இந்த இடத்துல எக்ஸாம்பிள் எனக்கு 36 இருக்கு உடம்பளவு இருக்குன்னு சொன்னா, இந்த இடத்துல 1 இன்ச்சோ 2 இன்ச்சோ நம்மளுக்கு பஸ்ட் அப்பர் பஸ்ட்ல இது அப்பர் செஸ்ட், இது மிடில் செஸ்ட் அப்படி வேற சொல்லிக்கிறலாம். இல்ல தனித்தனியா சொல்லணும்னா இதுதான் செஸ்ட் இதுதான் பஸ்ட் இப்படி சொல்றதுதான் மெத்தடு நம்ம டெய்லரிங்கை பொறுத்த மட்டுக்கும். இப்ப இதுல எனக்கு 36 அளவு இருந்தா இந்த இடத்துல 1 இன்ச்சோ 2 இன்ச்சோ கூடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு சிலருக்கு இதுல இன்னுமே பெருசா 4 இன்ச்சு 5 இன்ச்சு அப்படி அளவு பஸ்டட் அளவு உடம்பு சின்னதா இருந்தா கூட இந்த பஸ்டட் அளவு ஒரு சிலருக்கு கூட வாய்ப்பு இருக்கு. அப்ப நம்ம நேரடியா டெய்லர்கிட்ட போற நேரம் அவங்க கண் மதிப்பா அப்படி பார்த்த உடனேயே உடம்பு அளவோட செஸ்ட் அளவு பெருசா இருந்தா டக்குன்னு இந்த அளவு எடுத்துருவாங்க, பஸ்டட் அளவு எடுத்துருவாங்க. ரெண்டுமே நார்மலா இப்ப பாக்குறதுக்குன்னா இப்ப இவங்களுக்கு 36, இப்ப எனக்கு 36னா அப்ப இது ஒரு நார்மலான அளவு தான் சொல்லி கன்ஃபார்ம் பண்ணும். அதுக்காக தான் இந்த அளவு எடுப்பாங்க. இப்ப இதுலயுமே இப்ப நான் எடுக்கிற மெத்தட் எல்லாம் பிளவுஸ் கட்டிங்கா இருக்கட்டும் சுடிதார் கட்டிங்க்கோ நம்ம இந்த செஸ்ட் அளவை எடுத்துட்டு நாங்க ஈஸ் அலவன்ஸ் கொடுத்துக்குருவோம். 1 இன்ச்சு நான் ஆட் பண்ணிக்கிருவேன். அப்படி இல்லை ரெண்டாவது மெத்தட் 2 மெத்தட் பிளவுஸ் கட் பண்ணுவேன். ஒரு மெத்தடுக்கு 1 இன்ச் ஆட் பண்ணிக்கிருவேன். அடுத்த மெத்தடுக்கு முன்னுக்கு மட்டுமே இந்த டாட்டட் அளவையே அப்படியே ஆட் பண்ணிக்கிருவேன். அதுதான் அந்த செஸ்ட் அளவை நாங்க வெறும் இந்த அளவை மட்டும் வச்சு மார்க் பண்ணுவோம். ஒரு சிலர் என்ன செய்வாங்க, வெறும் செஸ்ட் அளவு இப்ப 36 எக்ஸாம்பிள் அப்படின்னா இது 4ஆ பிரிச்சோன்னு சொன்னா 9 வரும். அப்ப இந்த வெறும் 9 மட்டும் ஆட் பண்ணிக்கிருவாங்க நம்ம உடம்பு மார்க் பண்ற நேரம். அதாவது இப்ப இப்படிதான் இருக்குது. இப்ப நாங்க ஷோல்டர் இந்த அளவு இருக்குது. இதுல இப்ப இது ஆமோல இறக்கிட்டோம். இப்ப இந்த இடத்துல தான் செஸ்ட் மார்க் பண்ணணும். அப்ப இதை 4ஆ பிரிச்சு ஒரிஜினல் அளவு இந்த இடத்துல இப்போ 9 வருதுன்னா அந்த 9 ஆட் பண்ணிக்கிருவாங்க. அதுக்கு பிறகு தையலுக்கு அடுத்தது இந்த பஸ்ட் அளவு இருக்கு, இந்த அளவு எடுத்துக்கிருவாங்க. இப்ப இங்க எனக்கு 9 வந்துருச்சு. அப்ப இது ஒரிஜினல் அளவு உடம்புட அளவு. அடுத்து ஒரு 2 இன்ச்சு மேல இருந்து ஒரு 2 இன்ச் இறக்கிட்டு 2 இன்ச்சோ 3 இன்ச்சோ இறக்கிட்டு இந்த இடத்துல இறக்கிட்டு இந்த பஸ்ட் நம்ம மார்பகம் இருக்குது இதை ஃபுல்லா ரவுண்ட் அப் பண்ணிட்டு டேப்பை சுத்திட்டு அளவு எடுத்துட்டு வர்ற ஆன்சரை 4ஆ டிவைட் பண்ணுங்க. அந்த ஆன்சர் என்னவோ அதை இந்த இடத்துல மார்க் பண்ணணும். இப்ப சப்போஸ் எனக்கு இந்த இடத்துல 9, இந்த இடத்துல எனக்கு 38 இருக்குன்னு வச்சுக்கிடுவோம். அப்ப எனக்கு 2 இன்ச் கூடி இருக்கு. அப்ப 4ஆ பிரிக்கிற நேரம் நம்மளுக்கு அரை, இது இந்த அளவோட ஒரு அரை இன்ச் எக்ஸ்ட்ரா. அப்ப 9.5 இந்த இடத்துல வரும். அப்ப இந்த புள்ளி 9. சப்போஸ் 1 இன்ச்சு கூடி இருக்குன்னு வச்சுக்கிறேங்க. எவ்வளவு இந்த அளவை விட எப்படியுமே கொஞ்சம் கூடிதான் வரும். எல்லாருக்குமே ரொம்ப கூடாது. அரை இன்ச் 1 இன்ச் 3/4 இன்ச் அப்படித்தான் கூட வரும். ஒரு சிலருக்கு தான் அது 2 இன்ச்சாவோ 3 இன்ச்சாவோ கூட்டிட்டு போகும். உங்களுக்கு எவ்வளவு கூடுதோ இந்த மேல இருந்து ஒரு 2 to 3 இன்ச்சு கேப் போட்டுக்கிறோங்க உயரம் விட்டுட்டு இந்த கோடு வச்சுட்டு இந்த புள்ளிய மார்க் பண்ணுங்க. இப்ப எனக்கு இந்த 1 இன்ச்சுன்னு வச்சுக்கிறோம் எக்ஸாம்பிளுக்கு. இப்ப இங்க 9னா இங்க 10 இருக்குன்னு வச்சுக்கிறோம். அப்ப இதுதான் புள்ளி. அப்ப இங்க இருந்து நாங்க மார்க் பண்ணையில இதை கொண்டாந்துட்டு அடுத்து வேஸ்ட் ரவுண்ட் எவ்வளவோ அவ்வளத்துல கொண்டாந்து போட்டு விட்டுருவோம். இப்படிதான் உடம்ப இந்த ஈஸ் அலவன்ஸ் கொடுக்காம நீங்க எடுக்கிற நேரம் மட்டும்தான் செஸ்ட் அளவு தனியா பஸ்ட் அளவு தனியா நீங்க எடுத்துட்டு மார்க் பண்ணிட்டு அதுக்கு பிறகு சீம் அலவன்ஸ் கொடுத்து எடுக்கணும். இப்ப நம்மள மாதிரி நான் எந்த கட்டிங் ஃபுல்லாவே ஈஸ் அலவன்ஸ் கொடுக்குறோம். ஈஸ் அலவன்ஸ்ங்கிறது ஒண்ணும் இல்லை, நம்ம லூஸ் துணிக்கு நாங்க எனக்கு இந்த பிளவுஸ் தைக்கிறோம், எனக்கு இந்த பிளவுஸ் ஒரு அரை இன்ச்சு லூஸ் வச்சிடணும், அதே அளவுக்கு தைக்க வேணாம் அப்படின்னு சொல்றவங்களுக்கு தான் அந்த ஈஸ் அலவன்ஸ். அந்த ஈஸ் அலவன்ஸ் கொடுத்துட்டா நம்மளுக்கு இந்த அளவு தேவைப்படாது. நம்ம அந்த கொடுக்குற அந்த 1 இன்ச் ஈஸ் அலவன்ஸ் 1 இன்ச் ஒரு பக்கத்துக்கு 1 இன்ச் கொடுக்குறோம், 4 பக்கத்துக்கு 4 இன்ச் வந்துடும். அப்ப அந்த 4 இன்ச்லயே இது கவர் ஆயிரும், நம்மளோட செஸ்ட் இதுக்குள்ள கவர் ஆயிரும். அதனால எனக்கு தேவைப்படுறது இல்லை. அப்ப அவங்க கேட்டிருக்க டிஃபரெண்ட் இதுதான்.
செஸ்ட் அளவுன்னு சொன்னால் அப்பர் அதாவது இந்த அக்குளுக்குள்ள எடுக்கிற அப்பர் செஸ்ட் அளவு தான் செஸ்ட். பஸ்ட் அளவுன்னு சொன்னால் இது தான் பஸ்ட் அளவு. இது வந்து நம்ம இந்த ரவுண்ட் அப் பண்ணி நடு மார்பகத்தை நம்ம சுற்றி எடுக்கணும். இந்த பஸ்ட் அளவுல தான் நம்மளோட செஸ்ட் பாயிண்ட்டும் கவர் ஆகும், அதை நிப்பிள் பாயிண்ட்டும் கவர் ஆகும். அதனால இது வந்து நாங்கள் வேற ஒரு டிஃப்ரெண்ட்டுமே இல்லை. நீங்கள் செஸ்ட் அளவும் பஸ்ட் அளவும் தனித்தனியாக வேணும்னா தனித்தனியாக அளவு எடுத்துட்டு 4ஆக பிரிச்சுட்டு மார்க் பண்ணிட்டு, எப்படியுமே இதோட சுருங்கி இது வராது, இப்படி தான் விரிஞ்சு வரும். ஒன்று இப்படி போகும், இல்லை இப்படி போகும், இப்படி இந்த அளவு கொஞ்சம் ஒரு 1 இன்ச் கூட்டிட்டு போகும். இப்படி மார்க் பண்ணிக்கிறலாம். ஈஸ் அலவன்ஸ் கொடுக்கலைன்னா, ஈஸ் அலவன்ஸ் கொடுத்தா இந்த அளவு நம்மளுக்கு தேவையில்லை. அழகா நீங்க இந்த அளவுலயே 9+1 10க்கு மார்க் பண்ணுங்க. அதுக்கு பிறகு தையலுக்கு மார்க் பண்ணுங்க. அப்ப அப்படியே நேரா போட்டுட்டு மார்க் பண்ற நேரம் சரியா வந்துடும். இதுதான் நீங்க கேட்டதுக்கான விளக்கம். உங்களுக்கு கண்டிப்பா விளங்கி இருக்குன்னு நினைக்கிறேன். நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்க. தேங்க்யூ.